Hi friends, welcome to AC Editography YouTube channel. ஸோ இந்த வீடியோவில் பற்றி பார்க்குறோம்னா இதுக்கு முன்னாடி ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரி வேறு லெவலான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோ எப்படி உங்களோட மொபைலில் எடிட் பண்ணுற சொல்லி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்புறம் இன்றைக்கி வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்குமா கிளிக் பண்ணி ஆல்னு இருக்குமா கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் எப்படி போட்டாலுமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கைன்மாஸ்டரில் இந்த வீடியோ எடிட் பண்ண போகிறது கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா பீட்ஸின்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பில் வந்து எடிட் பண்ண போகிறோம். அந்த ஆப் உங்கள் மொபைலில் இல்லை அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், ப்ளே ஸ்டோர் போய்ட்டு இன்ஸ்டால் பண்ணிங்க. ஸோ இந்த ஆப்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான வீடியோஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி அப்புறம் இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான வீடியோஸ் வந்து ப்ளே ஆகிட்டு இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் நிறைய விதமான வித்தியாசமான நல்ல வீடியோஸ்லாம் வந்து ப்ளே ஆகிட்டு இருக்கும். அது கீழே வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் போர்டு இருக்குமா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் மொபைலில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாமே காட்டும். ஸோ மேலே ஆல் ஃபோட்டோஸ்னு சொல்லிட்டு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணால் இந்த மாதிரி மொபைலில் இருக்கக்கூடிய ஃபோல்டர்ஸ் எல்லாமே காட்டும். ஸோ நீங்கள் எந்த ஃபோல்டரில் எடிட் பண்ண போகிற ஃபோட்டோ வந்து வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டருக்குள்ளே போய்ட்டு ஃபோட்டோஸ் வந்து செலக்ட் பண்ணிங்க. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இத்தனை ஃபோட்டோஸ் தான் செலக்ட் பண்ணேன், அத்தனை ஃபோட்டோஸ் தான் செலக்ட் பண்ண முடியாது. நீங்கள் எத்தனை ஃபோட்டோஸ் வச்சு எடிட் பண்ண நினைக்கிறீங்களோ எல்லா ஃபோட்டோஸுமே செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அதுவே பார்த்திங்கன்னா இத்தனை ஃபோட்டோஸ்ன்னு சொல்லிட்டு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி எடிட் ஆயிரும். ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 16 ஃபோட்டோ செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மேலே நெக்ஸ்ட்டுன்னு சொல்லிருக்குமா கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண கீழே வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான எஃபெக்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுவாங்க. தள்ளிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா லவ் அகேன்னு சொல்லி ஒரு எஃபெக்ட் வந்து இருக்கும். ஸோ அந்த எஃபெக்ட்டுக்கு நேராக வச்சுக்கிட்டு நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வீடியோ வந்து ப்ளே ஆகிட்டு இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. கரெக்டாக இந்த இதை மட்டும் நவுட்டி வச்சு ஃபோட்டோஸ் செலக்ட் பண்ணிட்டால் மட்டுமே போதும். ஃபோட்டோஸ் எல்லாமே வீடியோ வேறு லெவலாக வந்து எடிட் ஆயிரும். ஸோ ஃபைனலி இப்போ வந்து எடிட் ஆயிடுச்சு. நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்குறது வந்து ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மியூசிக் பிடிக்கல அப்படின்னா வேறு மியூசிக் ஆட் பண்ணுறாங்க. இந்த இதில் வந்து மியூசிக் வந்து ஆட் பண்ணலாம், பட் அந்த எஃபெக்ட்டும் வந்து மாறிடும். ஸோ அதனால் இந்த ஆப்பில் வந்து மியூசிக் எதுவுமே ஆட் பண்ணாதீங்க. இந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கைன்மாஸ்டரில் போய்ட்டு வந்து மியூசிக் வந்து ஆட் பண்ணி எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ணி ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எஃபெக்டே ஓகே மேலே சேவ்னு சொல்லிட்டுருக்குமா கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ நம்ம வந்து இந்த எஃபெக்ட் தான் வந்து ஃப்ரெண்டில் காட்டியிருந்தோம். ஸோ இந்த எஃபெக்ட் தான் அது. அதுக்கப்புறம் மேலே சேவ்னு சொல்லிட்டுருக்குமா கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ண அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி வந்து கொடுத்துருப்பாங்க. கீழே லோ, மீடியம், ஹைன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் உங்களுக்கு எந்த குவாலிட்டி வீடியோஸ் வேணுமோ அந்த குவாலிட்டியை கிளிக் பண்ணிட்டு கீழே ஓகேன்னு சொல்லிட்டுருக்குமா கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களோட வீடியோ வந்து சேவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த இடத்துல வந்து சேவ் ஆகிட்டு இருக்குது. மேலே வந்து பார்த்திங்கன்னா சேவ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ஆப்பை வந்து க்ளோஸும் பண்ணக்கூடாது, லாக்கும் பண்ணிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வீடியோ சேவ் ஆகுதுன்னு நினைக்கிறேன், அதனால் சொல்லியிருக்காங்க. ஸோ எதுவுமே பண்ணாதீங்க, வீடியோ சேவ் வர வைக்கும். ஸோ இந்த ஆப் பற்றி ஆல்ரெடி நம்ம சில வீடியோ வந்து போட்டிருக்கோம். இந்த போய் பார்க்காதவங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஆப்பும் உண்மையிலேயே எடிட் பண்ணுறதுக்கு நல்லா தான் இருக்கும். இந்த வீடியோ லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் பாருங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோவில் எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விடுங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு எந்த மாதிரிலாம் வீடியோ எடிட்டிங் டியூட்டோரியல்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணணுன்றதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவேன். ஸோ ஃபைனலி வீடியோ வந்து சேவாகி முடிஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து லைட்டாக ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ நான் இதுக்கு மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா இதிலேயே கொடுத்துருந்த மியூசிக் வச்சு தான் நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டியிருந்தேன். இதிலேயே கொடுத்த மியூசிக்கும் நல்லா தான் இருக்கும். இந்த மியூசிக் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் கைன்மாஸ்டரில் போய்ட்டு மியூசிக் வந்து மாற்றிக்கிங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்தது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் கீழே டன்னுன்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணி அப்படின்னா மறுபடியும் ஃபுல்லாக வெளியே போய் அந்த எஃபெக்ட் நிறைய வந்து நின்றும். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்குமா கிளிக் பண்ணி ஆல்னு இருக்குமா கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் எப்படி போட்டாலும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி மக்களே, மீண்டும் உங்களை அடுத்து நல்லதொரு வீடியோலேருந்து சந்திக்கிறேன். நன்றி, பாய்.